அடி வாடுறா அடி அம்மா தேக்க அடிக்கிறா அவளு உங்களோட நிலைமை சிக்கலாம் போல வாஹா ஃபஸ்ட் டைமே ஒரு இடத்துக்கு வரக்குள்ள ஒரு பயந்து வந்தேன்னு சொன்னால் அது இன்றைக்கு தான் போடல கிடப்பா மாசியில வீடு கட்டுறல மண்ணெல்லாம் கட்டுற மண் சீமெந்து கல்லுகள் போட்டு தான் கட்டுறது. இங்கே நீங்கள் வர முதல் எங்கே இருந்தீங்க? நாங்கள் அங்கால ஒரு வீட்டில் இருந்து நாங்கள் வாடகைக்கு அவையில் இப்போ எலும்பு சொல்லிட்டு நாங்கள். ஹலோ அப்படி ஜோமா இருக்கிறீங்களா? அப்போ இப்போ அவை வந்தாலும் இப்போ ஒரு நீங்கள் அந்த ரூமுக்கு இருக்கலாம் இன்றைக்கு நாளைக்கு இருக்கலாம் தானே அப்படி ஒரு பிரச்சனை இல்லை தானே. நீங்கள் விட்ரா பண்ணுற இல்லை இப்போ டிப்பா புயல் வந்தது தானே கார்த்திகை மாதம் அதோட தான் இங்கே இருக்கலான்னு சொல்லி எல்லாம் பறந்துட்டு காற்றுக்கு. இப்போ என்ன மாதிரி ஜோமா இருக்கீங்களா? ஏன் உள்ளுக்கு வரையாது நீ வரமாட்டேன்ல சொல்லிட்டேன் எல்லாம் முடிஞ்சு நீ வரமாட்டேன்னு சொன்னால் நீ வரமாட்டேன் உள்ளுக்கு. உண்மையிலே பயங்கர மோசமாக இருக்கேன்னு சொன்னால் இந்த தகர கொட்டிலுக்கு உண்மையிலே சொன்னா மாட்டீங்கக்கா ஒரு ஒரு மிருகம் கூட இருந்தோன்னு சொன்னால் செத்து போயிடும் தெரியுமா? என்ன அவ்வளவு பக்கையாக இருக்குது என்ன அந்த உணர்வை சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். ஸோ இன்றைய தினம் நாங்கள் என்ன சொல்கிறது நீண்ட காலங்களுக்கு பிறகு முதலாவது ஒரு உதவி திட்டமாக நாங்கள் கொடியாமம் கெட்பள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கைகாலில் தம்பியோரால் பார்க்க போயிருந்தோம். உண்மையிலேயே பார்க்க போகும்போது நான் நேற்றைய நாள் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு லைட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருந்தேன். ஒரு தம்பியை சந்திக்க போகிறோம் அவனுங்களை நம்பி கதைக்க போகிறான் அவனுக்கு எங்களால் என்ன செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்போது தெரியான்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே கடவுளும் அதே மாதிரி என்ன நம்புகிற மக்களும் அந்த நம்பிக்கையை கைவிடையில். உண்மையிலே தம்பி ஆசைப்பட்ட மாதிரிக்கு தம்பிக்கு அந்த வீடு செய்கிறதுக்கு வெளியில் உள்ளவங்க தாங்க பங்களிப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பங்களிப்பை கூட நாங்கள் எப்படி எடுத்து கொடுக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். மறுபடியுமாக இந்த வீடியோலையும் நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் அந்த ஒரு உதவியை கூட அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வீட்டுக்கு இப்போ நம்ம 23 அடியோ 27 அடியோ போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு இப்போ ஒரு 30 லட்சம் முடியுது அப்படின்ட்டு சொன்னால் அந்த 30 லட்சத்தில் ஒரு 30 ரூபா கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எந்த அக்கௌண்ட்டுக்கு வாங்க போகிறதும் இல்லை. நான் அந்த காசை ஹேண்டில் பண்ண போகிறதும் இல்லை. இப்போ 30 லட்சம் முடியுது. அதை ஒரு 12 பேர் இல்லாட்டி ஒரு 15 பேர் ஷேர் பண்ணி அதை அனுப்ப ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்கள மேனேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி இப்போ எப்படின்னு சொன்னால் முதலாவதாக ஒரு அத்திவாரம் செய்கிறதுக்கு எங்களோட அதாவது மேசன் அண்ணா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 5 லட்சம் தாங்கோ தம்பி அட்வான்ஸ் சாமான்கள் பறிக்க கொள்ள அப்படின்னு சொல்லி என்னட்ட கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் முதலாவது என்ன செய்வேன்னு சொன்னால் ஓகே 5 லட்சம் அனுப்புறதுக்கு எங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? உதாரணமாக ஒரு ஆள் 1 லட்சம் படி தர்றாரு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 5 பேர் வேணும். இல்லை ஒரு ஆள் 2 லட்சம் படி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் எங்களுக்கு 2 பேர் வேணும். அப்போ நான் அந்த 2 பேர்கிட்டையோ அந்த 5 பேர்கிட்டையோ நான் அந்த மேசன் அண்ணாட நம்பரே அக்கௌண்ட் நம்பரை அவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பரே போட்டுட்டு சொல்லுவேன். நீங்கள் இந்த 5 லட்சத்தையும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரிக்கு அதை நான் ஹேண்டில் பண்ணாமல் அதை டிரெக்டாக அந்த மேசன் அண்ணாட அக்கௌண்ட்டுக்கே போகிற மாதிரிக்கு செய்வேன். அப்போ 5 லட்சம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவார். அப்போ கொண்டு போனால் நாங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணுவோம். ரைட் ஓகே அத்திவாரம் எல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இனி அடுத்த கட்டம் ரைட் கல் கட்ட போகிறாங்க. அதுக்கு ஒரு 7 லட்சம் அதுக்கு ஒரு 5 லட்சம் தேவைன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு 3 பேரோ 5 பேர்கிட்டையோ அவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் திருப்பியும் கொடுத்து ரைட் இது ஒருக்கா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி போட வச்சு நாங்கள் அதே ஓகே வந்துட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த வேலை திட்டத்தையும் கண்டினியூவாக நாங்கள் கொண்டு போக சொல்லுவோம். ரைட் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வீடு முடியும் வரைக்கும் ஒரு ரூபா காசை கூட நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை. நான் நினைக்கிறேன் இதுக்கிடையில் ஒரு 10 தடவை இருந்தாலும் நாங்கள் விசிட் பண்ணி பார்ப்போம். அந்த 10 தடவை நாங்கள் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கோ வேலை சரியாக போகணுன்னு பார்க்குறதுக்கோ எதுக்குமே எங்களுக்கு யாருமே ஒரு ரூபா காசு கூட தரவே தேவையில்லை. நாங்கள் கேட்க போகிறதும் இல்லை.
இதை நாம் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கடந்த காலங்களில் எங்களுக்கு வந்த அந்த குற்றச்சாட்டுகள், ஏன்னா உண்மையிலேயே நான் ஒவ்வொரு வீடியோக்களையும் சொல்கிற வந்து அதுக்காண்டி நாங்கள் பிழை செஞ்சதுக்காண்டி சொல்லையில் வந்து தெளிவாக வந்து அதை விளங்கப்படுத்தணும். அதாவது இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு 20,000 பேர் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு தவறான கருத்தை வந்துட்டு கதைக்குது அப்படின்ட்டு வச்சுக்கொள்ளுவேன். இப்போ உதாரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, லைக் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு போய்க்கல ஒரு 4 பேர் நல்லா காய்ச்சா அதில் ஒரு ஆள் ரெண்டாலும் பில்லங்கமாக காய்க்கிற ஒரு ஆள் வந்து தான் ஆகும். அப்போ அந்த வகையில் வந்துட்டு இனி வரும் காலங்களில் யாராவது வந்துட்டு அப்படி கதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இப்போ அந்த கொடியாத்தில் ஒரு படி எனக்கு 30 லட்சத்துக்கு வீடு ஒன்று கட்டி கொடுக்குறாங்க அப்படி பார்த்தனையும், அப்போ கட்டி கொடுக்குறாங்கடா பார்த்தனையும், அதில் வந்து அப்படி 30 லட்சத்துக்கு வீடு போனால் அப்படியும் அவன் ஒரு 50,000 வேண்டி ஒரு 20,000 தனக்கு அடிப்பான் அப்படின்றவா, இல்லாட்டி ஒரு 10,000 தனக்கு அடிப்பான் அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு ஒரு ஆள் கதைக்குன்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை எங்களோட வீடியோவை காட்டியோ, அதாவது எங்களோட நலன் விரும்பியா, எங்களோட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விரும்புகிற ஒரு ஆளாக, ஒரு நன்மையான காரியத்தை விரும்புகிற ஒரு ஆளாக நீங்கள் வந்து அந்த வீடியோவை காட்டி ஒரு கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். காரணம் என்னன்னு சொன்னால், உண்மையிலே வந்து எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் செய்கிறது வந்து நல்ல விஷயம்ன்றது தெரியும். ஒரு களவில்லாமல் எல்லா விஷயங்களும் வந்துட்டு நேர்மையாக முழுமையாக வெளிப்படுத்தி செய்கிறோம்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த பொறாமை அப்படின்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொன்னால், எங்களோட என்ன சொல்கிறது, எங்களோட கூட இருக்கிறவங்கள்ட்டே வந்துட்டு அப்படியான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றப்போ வந்துட்டு தூர இருந்து பார்க்குறவங்கள்ட்ட கட்டாயம் வந்துட்டு இருந்தே ஆகும். ஸோ அதன் நிமித்தம் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அவர்கள் செய்வார்கள், கதைப்பார்கள். அப்போ அந்த டைமில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் வந்து செய்யுங்க. காரணம் என்னென்னு சொன்னால், உண்மையிலே வந்து பாருங்கள், இப்போ வந்துட்டு அந்த தம்பி ஏன்னா காலே இல்லாமல் வந்துட்டு, அதாவது 2 காலும் இல்லாமல் 2 கையும் இல்லாமல் அவர்கிட்ட எதிர்காலமே ஒரு இருட்டு மாதிரி என்ன. அப்போ ஒரு 4 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு அவர்கிட்ட எதிர்காலம் வந்துட்டு முடங்கி இருக்கக்கூடிய டைமில் நாங்கள் போய் சொன்ன அந்த வசனம் வெறும் வசனம் இல்லை, நாங்கள் அதை வந்துட்டு செயலாக செஞ்சு முடிக்க போகிறோம். அப்போ அது வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்குமென்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிக்கு உண்மையிலே வந்துட்டு கஷ்டப்படுறவங்கள நாங்கள் தேடி திரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், எங்களாலான உதவியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அதாவது வந்துட்டு செய்ய இயலுமானவங்களை கொண்டு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வந்து. அப்போ அதையும் வந்துட்டு என்ன சொல்கிறோம் வந்து தடை செய்ய வந்துட்டு யாரும் முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. இதை நான் வந்துட்டு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்துட்டு மறுபடியுமாக செய்யும்போது ஒரு சில பேர் வந்து கதைப்பாங்க தானே. ஸோ அதுக்காண்டி நான் சொல்லியிருக்கேன் வந்து எந்த ஒரு விஷயத்தாலையும், அதாவது நாங்கள் பாதிக்கப்பட்டாலுமே கூட வந்துட்டு அந்த உதவி திட்டங்கள், அதாவது எங்களோட உதவிகளை நம்பி இருக்கக்கூடிய அவங்க வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு கிளியராகவே தெரியும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒன்றுன்னு சொன்னால், எங்களுடைய அந்த வீடியோக்கள் மூலமாக வரக்கூடிய அந்த ஒரு வருமானம் மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இன்றைய தினமும் வந்து நாவற்குழியிலேருந்து ஒரு அக்காரால் வந்துட்டு கால் பண்ணாங்க. கிருஷ்ணா, அப்படி உங்களோட வீடியோலாம் பார்க்குறது வந்து எனக்கு வந்து கணவர் இருக்கிறார் இல்லையாண்டு இல்லை, நாங்கள் நிறைய காலமாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் உங்களோட வீடியோக்கள் பார்த்து கொண்டு இருந்தாலுமே கூட இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி உதவி என்று கேட்டதில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், கணவரம் இருக்கிறதால வந்துட்டு வேணாம், ஏதோ ஒரு வகையில் நாங்கள் சமாளித்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி இருந்தவங்களாம். அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி சொந்த காணி வீடு எதுவுமே வந்து இல்லையாம் பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்படின்ட்டு கதைச்சி கொண்டு போகைக்குள்ளேயே நான் வந்து சொன்னேன், அப்படின்னு சொன்னாலக்கா இப்போ காணி வீடு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் காணி வீடு தான் எதிர்பார்த்து எங்களோட கதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், தற்சமயம் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயமாக சிலவளை இருக்கலாம். ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னே தான் ஒரு தம்பிக்கு நாங்கள் வந்துட்டு வீடு ஒன்று செய்கிறதுக்கு வந்துட்டு கதைச்சிருக்கோம். அது கிட்டத்தட்ட எங்களுக்கு 30 லட்சத்துக்கிட்ட முடியும். அப்போ ஏற்கனவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் வந்துட்டு கையில் எடுத்துருக்கோடியா, இன்னும் ஒரு ஆளுக்கு நான் அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் வந்துட்டு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அவன் வந்து சொன்னால், ஐயோ அவ்வளோத்துக்கெல்லாம் தேவையில்லை தம்பி, இப்போ வந்து நாங்கள் கடற்கரை பக்கத்தில் வந்து ஒரு கொட்டில் ஒன்று போட்டிருக்கிறோம், ஒரு தகர கொட்டில் ஒன்று. அதுக்குள்ளே தான் தானும் தன் பிள்ளையும் கணவரும் வந்துட்டு இருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அக்காவுக்கு வந்து 4 பிள்ளைகளாம். 4வது பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்துட்டு உடம்பு வந்து இயலாதாம். அப்போ 4 பிள்ளைகளும் வந்து அந்த கொட்டிலுக்காக இருக்காங்களாம். இப்போ ரீசெண்டாக அடித்த அந்த டிட்பா புயலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்களோட அந்த கொட்டில் தகரங்கள் எல்லாம் வந்து பிச்சு கொண்டு போயிட்டு தான் வந்து, அதால் வந்து அவங்க வேறொரு வீட்டை வந்துட்டு இடம் மாறி இருந்தவங்களாம். இப்போ அந்த வீட்டால் வந்து அவங்கள எழும்ப சொன்னதால் இப்போ அவங்களுக்கு போக வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், மறுபடியுமாக அதே ஹோட்டலுக்குள்ளே வந்து எல்லா திங்ஸையும் வந்து வச்சு கொண்டு இருக்கிறாங்களாம். வந்து சரியான மாதிரி கஷ்டப்படுறோம்னா, நீங்கள்
வேணுமெண்டா வீடியோ காலில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை பிரச்சனை இல்லை, நான் நம்பிக்கை தானே வாழ்க்கை, நான் வந்து நேர்லேயே பார்க்குறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவங்கள தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட தற்காலிக நிலைமையை வந்து ஒரு கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய மாதிரிக்கு ஏதாவது ஒரு வழி ஒன்று ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். மிச்ச விஷயங்களை நாங்கள் நேரில் பார்த்து அவங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கதைச்சு கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து நாவற்குழிக்கு போயிட்டு வந்து எனக்கு கால் பண்ண அந்த அக்காவை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இங்கேருந்து விளக்கிட்டு போவோம். முழுக்க ஒரு நன்மை செய்வோம். நன்மையான ஒரு நோக்கத்தோடு வந்துட்டு போகிறோம். வந்துட்டு நீங்களுமே வந்து 4 பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிடுவோம். ஸோ வந்துட்டு நாவக்குழிக்கு கிட்டே போயிட்டு வந்து அவங்களோட கால் பண்ணி கதைச்சி லொக்கேஷனை கேட்டு அவங்களோட விவரங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். செல்ல குட்டி சுகமா தான் இருக்கிறோம். சொல்லு, உன்னை பற்றி தான் ஒரு யோசனையாக இரவு போயலாம். கண் மூடினாலும் நீ தான், கண் திறந்தாலும் நீ தான். என்ன கதைடா? மாசியில வீடு கட்டுறல, மண்ணிலாம் கட்டுற, மண் சீமெந்து கல்லுகள் போட்டு தான் கட்டுறது. யார் உன்னை குழப்பின மாசியில கட்டக்கூடாது? சரி, பிரச்சனை இல்லை. மாசியில கட்டாட்டி நாங்கள் பங்குனியில கட்டுவோம். இன்னும் கொஞ்சம் தான் நடக்கு. அதைத்தான் சொல்கிறேன், மாசியில் கட்டலான்னு சொன்னால் நாங்கள் பங்குனியில் கட்டுவோம்டாப்பா. அது உங்களுக்குரிய வீடு, நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டிய வீடு. உங்களுக்கு ஒரு மென கஷ்டம்ண்டா அதை நாங்கள் மாற்றித்தானே செய்யணும். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது என்ன இப்போ மாசி இப்போ 20 இந்த 19 20 இன்னும் 10 நாள் கிடைக்குது. நீங்கள் மாமரம் தரிக்க சரியாயிரும். அப்போ அதை இன்னி தான் சொல்கிற, இதை இன்னி தான் சொல்கிற. அப்போ நான் என்ன செய்கிறது? மாசி பங்குனி சித்திரைலாம் ஒன்றுமே இல்லையா? எல்லாமே ஆண்டவர் சொல்லிக்கார். வந்து கடவுள் படைச்ச 365 நாளுமே நல்ல நாள் தானாம். அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்றோம்ன்றதான் விஷயம் இருக்குது. விளங்குதோ? யோசிச்சு பாரு. இந்த நல்ல நாள் கூடாத நாள் அதெல்லாம் கணக்கு இல்லைடாப்பா. நான் நீ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொண்டு அதுக்கு இந்த மாதிரி செய்ய தயார். ஆனால் கடவுள் சொல்லையில் வந்து இந்த நாள் கூடாது, இந்த நாள் நல்லதுண்டா நான் சொல்லலைன்னா பார்த்து செய்வோம் சொல்றேன். ஓ சரி, அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நான் மாமரத்தை தரைச்சிட்டு சொல்கிறேன். நான் உங்களுக்கு மற்றது இன்னும் அந்த காசுகள் ஒழுங்கு பண்ணலைக்கு மாமரத்தை தரைக்காத அவசரப்பட்டா. உண்மையாக தான் சொல்கிறேன். நிறைய விஷயம் கதை கக்கடா கொண்டோட போகிற வாரன் புறா அடித்து காய்க்கிறேன்டாப்பா. நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று செய்ய வளர்க்குறேன். நீங்கள் அதுக்கு அம்மம்மாக்கள் சொல்லினம் கொள்ளினோம்னா அவன் கதையும் கேளுங்கோவன் நல்ல நாளாக பார்த்து தொடங்குவோம். சரி, அது பிரச்சனை இல்லையா? சரி, அப்போ ஓகேயா? சாப்பிட்டியா? ஓகேடா, ஓகே. நான் அப்போ அடிக்கிறேன், அப்புறம் அடிக்கிறேன். ஆடியா? ஓகேடா, பாய். அடிக்குதாடா அவன் மிஸ்கோ அடிச்சிருந்தோம். நான் தான் வீடியோ கால் அடித்தேன். ஆளை கொஞ்சம் பம்பல கேப்ப உண்டு. வீடுகள் கட்டுறது 4 நாள் பார்த்து தான் கட்டுறது. அது பார்த்து கட்டக்கூடாது இல்லை. இனி அவங்களோட வீடு தானே, அவங்க 4 ஒன்றை பார்த்து சொன்னால் நாங்கள் அதன்படி செய்யலாம். அதில் பிரச்சனை இல்லை. வந்து 4 விட மட்டும் அவன் தான் சொல்கிறான். ஏதோ அதை பார்த்து சொல்லட்டுமே. ஒவ்வொருத்த நம்பிக்கைகள் அதுகள் தானே, அதில் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நாங்கள் நாவக்குழிக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ நாவக்குழிக்கு போகிறதுக்கு முன்னம் அந்த அக்காவுக்கு நான் லொக்கேஷன் அனுப்ப சொல்லி சொன்னேன் நான். ஸோ அந்த அக்கா லொக்கேஷன் அனுப்பிட்டா அப்படின்றதே மறுக்கா ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்க்கணும். அதையும் பார்த்துட்டு அது பெட்ரோல் அடிக்கும். அப்போ உண்மையிலே பாருங்க, வந்து சீரியஸாக நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து வளர்க்குறேன் விடிஞ்சோளமினருக்கு. உண்மையிலேயே முதலாவது டைமாக நான் இப்போ வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு அலுவலாக தான் போகிறேன். அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ நாவக்குழிக்கு போயிட்டு அப்படியே யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்தால் சுண்டுக்குழியாக்காண்ட இதோ இருக்கா அந்த கரண்ட் ஃபார்ம் இருக்கா வந்து ஃபில் பண்ணண்டு வாங்க சொல்லி சொன்னோம். அப்போ அப்படியே போயிட்டு வேற ஒரு ரவுண்ட்
கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2000-3000 பெட்ரோல் சாதாரணமாக முடியும் என்ன. அப்போ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே என்ன காசுன்ற கப்பாலே நீ எங்களோட டைமுகளை நாங்கள் போட்டு போகிறோம். அப்போ இதை குறித்து நான் ஒரு விதம் கூட வந்து கவலைப்படையிலேன்னு. அது நாங்கள் அதாவது வந்து வெளியில் உள்ளவங்க வந்து மக்களுக்கு வந்துட்டு அந்த பண ரீதியாக வந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சேன். எங்களோட டைமை வந்துட்டு கொடுத்து எங்களோட உடல் உழைப்பை உழவு உழைப்பை கொடுத்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி செய்கிறோம். அது ஒரு சந்தோஷம். அப்போ என்ன சொல்கிறது வந்து உண்மையிலேயே சந்தோஷம். எனக்கு கூட நான் முதலாவதாக ஆரம்பித்த ஒரு விஷயம் தம்பின்ற விஷயம், அதுவும் இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே வந்துட்டு ஒரு 30 லட்சம் ரூபா காசுக்கு நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆக்கள் ஓகே பண்ணுறோம். அதுவும் 1 ரூபா காசு கூட என் கைக்கு வராமலே வந்து அவ்வளவும் நம்பிக்கையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, நம்பிக்கை மட்டும்தான். வந்து முதலாவது பார்த்துருப்பீங்க காங்கேயன்னாக்கு பைக் எடுத்து கொடுத்து தான் நான் போய் சொல்லியிருந்தேன். ரைட், இன்னொரு 2 நாளில் உங்களுக்கு பைக்குண்டு சரியாக 3 நாளுக்குள்ளே 8 லட்சம் ரூபாய்க்கு பைக் கொண்டு எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கையை பேஸ் பண்ணி நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அவ்வளோ தூரம் மக்கள் வந்து அன்பாக இருக்காங்க, ஆதரவாக இருக்கிறாங்க. அதுதான் வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு விஷயம் என்று வந்துட்டு உண்மை. அவங்க இல்லாமல் இல்லை. இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்கள் கடந்து வந்தும் கூட இந்த ஒரு கட்டத்துலேயும் வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ முயற்சிகளை போட்டும் எங்களை வந்துட்டு தடை செய்ய அப்படி இப்படின்லாம் முயற்சிகள் போட்டும் கூட புலம்பெயர் மக்களே வந்து உங்களுக்கு காசு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து உண்மையிலே அதில் வந்து மக்கள் நல்லா புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் இதைத்தான். என்னென்று புலம்பெயர் மக்களை காசு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க வந்துட்டு காசு அனுப்புகிற வந்து எங்களுக்கு இல்லைன்னா அந்த அதாவது கஷ்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு தான் வந்து அவங்க காசு அனுப்புகிறாங்க. அன்றைக்குள்ள அவங்க அதை தெளிவாக புரிஞ்சு கொண்டாங்க. அதில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து காசு அனுப்புகிறோம், கிருஷ்ணாவுக்கு இல்லை. கிருஷ்ணா வந்து அதை மேனேஜ் பண்ணி செய்கிறது மட்டும்தான் அப்படின்றதில் அவங்க வந்துட்டு கிளியராக இருந்தால எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்குது. எனிவே நாங்கள் இப்போ இதில் போயிட்டு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு இந்த காட்டுங்க பெட்ரோல் என்ன மஞ்சள் சைன் காட்டு தானே காட்டினா வந்து எனக்கு ஒரு 7,000 அப்படி 6,000 6,800-7,000 ரூபாய்க்கு இப்போ அடிக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து போயிட்டோம்னு சொன்னால் சரி, நம்ம பெட்ரோல் அடித்து போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அங்கால போயிட்டு கதைச்சி இடங்களை பிடிச்சி ஒரு மாதிரி போகிறதோட கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. கரண்ட் ஆஃபீஸ் வந்து பூட்டுறது 5 கோயிலோட அப்படி தான் பார்த்துனாங்களா வேறு நீயும் நானுமா கிரீன் நம்ம வந்து போகிறோம். நான் சொன்னேன் நான் ஹலோ ஓமாக்கா நான் இந்த வந்துட்டேன். நீங்கள் இடத்துல வழியில் அந்த இதை அந்த ஃபார்மை படியாக ஃபில் பண்ணிட்டீங்கானே? ஓ அந்த ஃபார்மை கொண்டு வரீங்களே, நான் டக்குன்னு அப்போ சைன் பண்ணி தரேன், நீங்கள் அப்போ கொண்டு கொடுக்குங்கோ. அப்படி இல்லை நான் தான் வேற ஒன்றுமெண்டா இல்லை இனி போயிடலான்னு சொன்னாலும் போத்தானே வேணும் பிறகு நாளைக்கு கண்டாலும். ஓ இனி போயிடலான்னு ஆனால் 5 மணிக்கு பூட்டுறேன்டா நினைக்கிறேன் நான். எதுக்கும் வேண்டாம் நீங்கள் சந்தே இப்போ நீங்கள் கஷ்டமாக இருக்கிற ஒரு ஆள் வந்து அப்படியே ஒரு இதில் போகக்கூடாதுல்ல. ஏண்டால் இப்போ ஷுவர் இல்லாமல் போகக்கூடாது. நீங்கள் நாளே போங்க, நான் சைன் பண்ணி தந்துட்டு போகிறேன். ஓ ஓ ஓ நீங்கள் கொண்டு வாங்க. இதோ இருக்கா என்னது என்றால் அந்த ஃபோமையும் ஒரு பேனையும். ஓகே ஓகே ஓகே. இந்த டவர்கள் எல்லாம் வீடுகளுக்கு மேலே போயிடாப்பா கரண்டா வேணுடாப்பா. யோசிச்சு பாரு. இப்போ நேற்று நான் நியூஸ் பார்த்தீங்க கருவேப்பிலை ஆய போன ஒரு தாய் மேலுமா வந்து அந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் சிக்கல்றாப்பா. யார் ஃபில் பண்ணது? நீங்கள் நியாயமான ஆக்களை தான் பார்த்தீங்களா? எல்லா வேலைக்கும் ஆக்கள் இருக்கேப்பா உங்கள்கிட்ட. சரி ஓகே. 1-2 நிரப்பில் எனக்கு அது தெரியலண்டா. என்ன நிரப்பில்? மட்டும் பக்கத்து வீட்டுக்கார ஆள்கிட்ட அந்த இதோட அது இருக்குது. சரி சரி. இதில் நான் எந்த சைன் தானே வைக்கணும். ஹலோ அப்படி ஜோமே இருக்கிறீங்களா? சனத்துனே ஒரு பாடி தானே ஒருக்கா என்ன இவைக்கு உதவி காணும் கூட்டிட்டு சொல்கிறது. பிறகு நீங்கள் கதைக்கிறத பார்த்து கவலைப்பட்டு எதுங்கோ எது
இந்த இதுலேயும் கூட பேர் தான் போடுறது அடி இருக்கிறபடி எங்கட பேர் பாவனையாளரின் முழு பெயர் திருமதி செல்வி தமிழில் விண்ணப்பதாரியின் தொழில். நீங்கள் என்ன செய்யணும்டா இதாக நீங்கள் அங்கே கரண்ட் ஆஃபீஸில் கேட்டுட்டு போகிறோன்னு இல்லை வேண்டாம். இப்போ ஒருவேளை பிழைச்சிட்டு அப்புறம் மாற்றி திருப்பி அறியணும் இல்லை இதில் இதில் மின்சாரம் தேவைப்படும் தீயதி அதை நீங்கள் அவையோட காய்ச்சி போட்டுட்டு அது வேண்டாம். நான் உள்ளுக்கு வரையில் என்னைக்காங்கன்னா நாவை குளிக்கிறா போகணும். அவ்வளோ இங்கே தரங்க நீ. சரி சரியா சரி. இப்போ 2 விழா எங்கே ஐசம்மா சொல்லுங்க என்டிஏ போடுறேன். சரி சரியா. அப்போ தற்போதைய முகவரி எந்த கேட்டுக்காக அதில் அதாட்ட அது நீங்கள் ஒன்று செய்யுங்க. நேராக போங்க. இல்லை இதுக்கு கேட்டுட்டு போங்க. நான் கேட்டு சொல்லிட்டேக்கா ஒரு நிமிஷம் போகிறோங்க. இதை பாருங்க. நீங்கள் நான் சைன் பண்ண வேண்டியதை வச்சாச்சு உண்டு. மற்றது ஐசி நம்பர் அது சரியான நீங்கள் பார்க்கலான்னு போகிறோங்க. நான் அங்கே வேலை செய்கிற கேட்டு சொல்லுவோம் வேணா 5 மணி மட்டும் இருக்குதான். உங்களுக்கு அவசரம் வேணா நீங்கள் போகலாம். பிரச்சனை போகிறோங்க. கேட்டு சொல்கிறேன். என்ன எப்போ ஆக்கல நீ வீட்டுக்கு? அப்போ நீங்கள் எங்கே ஹலோ பஸ் இந்த கரண்ட் ஆஃபீஸுக்கு போனால் இப்போ ஒரு கால் இப்போ போனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கலாமோ? 5 மணி மட்டும் ஓப்பன் தானே? ஒருக்கா கேட்டு அடிக்கிறீங்க அடாக்காண்டு பார்த்துட்டு இருக்காண்ணா. ஓகே அடாக்காண்டி ஓகே ஓகே. அப்போ இப்போ அவை வந்தாலும் இப்போ ஒரு நீங்கள் அந்த ரூமுக்கு இருக்கலாம். 2 நாளைக்கு இருக்கலாம் தானே? அப்படி ஒரு பிரச்சனை இல்லை தானே? நீங்கள் விட்ரா பண்ணுற நல்லா இருந்துட்டீங்க. ஆனால் உண்டு இப்போ கரண்ட் நீங்கள் நிற்கிற மாதிரி கூட என்ன தெரியல. மற்றது ஆனால் ஓகே நீங்கள் சொல்கிறது சரி. உங்களுக்கு போஸ்ட் இருக்குது தானே பக்கத்து? அதனால் செய்யணும். அப்போ என்ன மாதிரி சுயமாக இருக்கீங்களா? ஏன் உள்ளுக்கு வரையாது? மினி வரமாட்டேன்ல சொல்லிட்டேன். எல்லாம் முடிஞ்சு நீ வரமாட்டேன்னு சொன்ன. நீ வரமாட்டேன் உள்ளுக்கு. அந்த படத்தில் சொன்னதா இனி வாசல் படியை மிகாட்டு பின்பக்கத்தான் வந்தேன். அவன் பொடியன்ட்ட அந்த நிலகதவை செய்ய கொடுத்தான். நீங்கள் கேட்டீங்களா இல்லைன்னா? எனக்கு இன்றைக்கு காலம் அடித்தவர் நான் திருப்பி அடித்தான் எடுக்கல. இந்த ஒரு வீடாண்டு செய்ய கொடுத்தாங்க ஒரு 2 3. அவசரமாக வேணும். அது கொத்தி வைக்கணும். இப்போ நாங்கள் நாவக்குள்ளைக்கு போகிறோம். இல்லை அது என்ன தெரியாது. என்ன போட்டிருந்தவா? இவாவுக்கு புருஷன் இருக்குது. அவருக்கு கொஞ்சம் ஏழாதாம். இது ஒரு கட்டாமன்னு சொல்லி ஏழாதாம். 4 பிள்ளையெல்லாம் கடைசி பிள்ளை கொஞ்சம் ஏழாதாம். மற்றது டிட்பா புயலோட அந்த அந்த குடிசை இதண்டி தான். அதால் கொஞ்சம் இது செய்யணுமாண்டு. அப்போ பாருங்க அவள் கேட்டு அடிப்பேன் பார். அக்னியா அக்னி வின்னிக்கான் கொஞ்சம். அவன் ஆல்வேஸ் பிஸி வித் மொபைல். அவன் ஃபோனோட பிஸியானால் நம்ம கரண்ட் வந்துட்டா சரி தானே. அந்த பம் வந்து நீங்கள் நோம்பலாக அந்த 11,000 நினைக்கிறேனாக்கா அந்த பம் வந்து. அடே எங்கட ஏதோட ஒரு பம்மௌண்ட் எங்கேயோ கிடக்கின்றது. ஒரு அக்கா ஒரு ஆள் சொன்னோம். ஆனால் எடுத்து இல்லை கொடுத்து நாங்கள் இல்லை கொடுக்கல. அங்கே அவ பிரான்பட்டு பண்டத்தரிப்பு 5 வேலைக்கு அந்த பிள்ளைக்கு கொடுக்க அப்புறம் புதுசாக ஒன்று அப்போ கொடுக்கல கிடக்கு வேணும்டா சொல்லி சொன்னேன். அப்படி போயிட்டு என்ன மாதிரி தெரியும். அது இப்போ கிடக்கு. அது கிடந்தாலும் பம்மி இப்போ என்னமே கிடக்குறியா? அதுதானே இப்போதைக்கு பொம்மை போடுங்க. ஒரு என்ன தொட்டி ஒன்று கட்டணும். நான் செய்வேன். தொட்டி ஒன்று கட்டி போட்டு சும்மா இந்த அடிக்க 4:30 மட்டும் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு சரியா ஒரு 3/4 சொன்னாங்க போயிடுறீங்களா? என்ன தேவைப்படுறீங்க? சரி ஏன்னா நான் உங்களுக்கு வரேன்னு சொல்லி போட்டேன். ஏன்னா அப்போ நான் போயிட்டு வரேன். சரி ஓகே ஓகே சரி போசா நன்றியா. அங்கே ஒருக்கா நான் தான் போகணும்.
நான் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட சரி தானே? நான் கதைச்சு கொடுக்குறேன் போம். ஏனையா நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல? நான் கதைக்கிறேன். நான் இப்போ நாவக்குழிக்கு ஒரு வேறு அப்போ நீங்கள் அதை ஒரு ஷுவர் பண்ணி சொல்லுங்க என்ன மைண்டு. நீங்கள் போங்கக்கா, நீங்கள் போங்க. அப்படி இல்லை நான் தான் போனா நாளைக்கு நான் போகிறேன். நாளைக்கு நான் போகிறேன். சரி, இந்த நாங்கள் 300 வீட்டு திட்டத்துக்கு வந்துட்டோம். நாவக்குழி நீண்ட நாளைக்கு பிறகு திருப்பியும் இந்த பன்சலையை பார்க்குறோம். அதே டைம் இந்த ரோட்டுக்கு ஏறுறோம். பார்ப்போம் என்ன பிரச்சனை என்றால் உண்மையிலேயே நாங்கள் தெரியும் உங்களுக்கு எல்லா முதல் தரம் பார்க்க போகக்குள்ளே நம்ம யாருக்குமே வெறுங்கையோட போகிறதில்ல. அதே நேரம் சும்மா போகிறதும் இல்லை. கட்டாயம் செய்கிறத பெரிய அமௌண்ட்டான பெரிய அமௌண்ட் மீன்ஸ் ஒரு 30,000 50,000 அப்படி கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு ஒன்றும் எடுக்கிறதில்ல. இப்போ நான் சொல்கிறது யார்கிட்டையும் நீங்கள் போகிற டைமில் அறிஞ்சு தெரிஞ்ச டைமில் அறிஞ்சு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை கொண்டே கொடுப்போம்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக யூகேயில் இருக்கிற அக்கா அவங்களுமே ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து விட்டாங்க. அப்போ இப்போ அவங்களோட காசை தான் நாங்கள் பேசிக்காக யூஸ் பண்ண போகிறோம். இனிஷியலான ஒரு சப்போர்ட்டுக்கு ஆரம்ப உதவியாக ஆனால் கட்டாயம் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு 2ஆம் கட்ட உதவியை நாங்கள் கட்டாயம் அவங்களோட நிலைமையை பொறுத்து அவங்களோட நிலைமைன்ற அந்த வேர்த்து அறிஞ்சு கட்டாயம் செய்யணுமென்ற தேவை அறிஞ்சு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வளைஞ்சு போகிற மாதிரி காட்டுது. ஒரு கோல் ஒன்று அடித்து பார்ப்போம். அக்காவுக்கு கடற்கரையை பக்கத்தில் ஒரு ஒரு குடியில் ஏறிக்கணுமாங்களாப்பா. அவன் முதல் கடற்கரை கிட்ட இருந்துட்டு அப்புறம் இந்த டிட்வாபியலோட வேறு இங்கே இருந்துட்டு திருப்பி இப்போ எழுப்பிவிட்டா அப்புறம் திருப்பி இங்கே இருக்காங்களாம். 4 பிள்ளையாம், கடைசி பிள்ளைக்கும் உதவிலாம். அதான் சிரிப்பு நல்லா தெரிஞ்சாங்கள கண்டாங்க சிரிப்பு தெரியுமோ, ஆனால் தெரியாதங்கள சொல்கிறேன். நான் அக்கா வர சொல்லி போட்டு கோல் ஆன்சர் பண்ணாவிட்டா என்ன நாங்கள் இவ்வளோ வர வந்துட்டோம். அதுதான் என்னப்பா இது பிள்ளையாண்டும் இது கடும் பிள்ளை இல்லை. யோசிச்சு பாரு, நான் கருத்துரை கிடக்கு, நான் குழியம் கிடக்கு. அக்கா நல்ல கதையா நல்ல ஆளா கிடையாது. வர சொல்லி போட்டு போன ஆன்சர் பண்ணாவட்டா. எங்க பாருங்க, நான் அதில் 2 அடிச்சு போட்டு இப்போ விட்டுட்டு வந்துட்டேன் இங்கே கச்சேரிக்கிட்ட. அதுதானே உண்மையாத்தான். நான் என் போய் சொல்ல பண்ண அந்த உங்களோட அந்த அதுக்குள்ள இன்றைக்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்று கொண்டு போட்டு நிற்கிறாங்க. அதில் இன்றைக்கு அந்த கிரவுண்ட் மாதிரி ஒன்றுக்குள்ள ஒரு ஸ்டேஜ் ஒன்று கூட போட்டோன்னு அவங்களாக்கும். என்ன சான்றோர் சன சமூக நிலையத்து பின்னுக்கு அதுக்கிட்டே அவங்களோட வீடு. அதுக்கு இங்க முன்னுக்கு வரணும். அந்த சன சமூக நிலையத்துக்கு அப்படியே முன்னாள் அந்த கிரவுண்டுக்கு முன்னுக்கு ஒரு லேன் ஒன்று இதுக்கு அதுக்குள்ள வரணும். அதுதானே நீங்கள் போன் எடுக்கலையே. நான் இப்போ இங்கே கச்சேரி கிட்ட வந்துட்டேன். நீ எப்போ வரணுறியா? சரி, மைதிலியோட வீடு என்ன காட்டி விட்டுருப்பாங்க. ஆட்டோ வீடுண்டா மைதிலி ஏன்னா மைதிலி தான் பேர் கேட்டா காட்டி விட்டுருப்பீங்க. நீ என்ன செய்யற பாப்பம்மா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கல போல இருக்குன்ட்டுங்க. உங்களுக்கு இன்றைக்கு காலம் கூட போல இருக்கு. நான் அடுத்த நீங்க எடுக்கல 2 நேரம் அடுத்தன்னு விட்டுட்டு வந்துட்டேன். மகள் போன வச்சிருந்தேன். சரி, இப்போ அந்த இது நிற்குதல்ல, அந்த வாகனம் நிற்குதல்ல, அந்த ஸ்டேஜ் போடுற வாகனம், அந்த கிரவுண்டுக்குள்ள ஸ்டேஜ் போடுற வாகனம் நிற்குதல்லோ,
அந்த வாகனத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம் நாங்கள் இப்போ. வந்ததான் தெரியுமாக்கா என் எல்லாம் ரோட்டுகள் எல்லாம் சின்ன பைக்குகள் போகிற ரோட்டாக கிடக்கு. இல்லை காத்தடிக்குது வெளியில். ஓ ஓ ஓ அந்த ரோஸ் கலர் சட்டையோட சின்ன பிள்ளை உண்டு. நாங்கள் சரியாக அந்த ஸ்டேஜ் போடுறாங்கல்ல, அந்த ஸ்டேஜ் போடுறவங்கக்கிட்ட நிற்கிறோம் இந்தியாவில். நீங்களுங்க அங்கே 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 வாரீங்களோ? ஓ அதுதான் அதுதான் இதில் நிற்க அங்கே வருமா கார்? இதால் நாங்கள் இதாலே வருமா இதால் அப்படியே? இப்போ அதுக்குள்ளே வரும், அதுக்குள்ளே போகுமா கார்? நீங்கள் வந்த ரோட்டுக்குள்ளே கார் போகுமா? ஓன்ற இதுதான் பிள்ளையா கிடக்கு. சரி சரியா நீங்கள் அப்போ போங்க நான் பாருண்ணா கண்டுட்டு தான் நீங்கள் போங்க வர. ஏதோ நிகழ்வு நடக்குது. எங்கட காரு நீ சொல்லு வேணும். அது சின்ன எழும்பினா போடா. தம்பி கொஞ்சம் தள்ளுங்கடாப்பா. மிதிச்சாதான் எழும்புவாங்க அவ்வளோ. என்ன நிகழ்வு என்ன நடக்குது? 5:30 மணிங்க. என்ன நிகழ்வு? ரேடியோ ஸ்டேஷன் ஓகே. கதவையோ இந்த ரோட்டுக்கு போவாடா பகார். ஒருத்த விட்டுட்டு போனால் காரை தின்றுவான் அவ்வளோக்கடாப்பா. கடவுளே இப்போ போவாண்டில்ல ஏற்றலாமான கொஞ்சம் மட்டும் சத்தம் சிக்கலாக கிடக்கு. எது கொட்டிலன்னு சொன்னாடப்பா. ஆளும் வந்தாட்டிய விட்டு தான் இருக்கிறேன். ஆள் வந்து பொன்னம்பலத்தின் வீடு இருக்கிறேன்ப்பா. என்னப்பா அக்கா நான் போச்சுன்னா காரணமே தெரியுமோ? இதில் நின்று சும்மா நாங்கள் அவைட்டான் பெறேன் காட்டிக்கொள்ளக்கூடாது தான் போச்சுன்னா அதுக்காண்டி இப்படி உள்ளுக்கே போகிறதாடாப்பா. போனால் நம்மளை யார் கூட்டிகிட்டு போகிறோம் வந்து உள்ளே விட்டதான் சரி. ஏன்டா அது கார் சரியோ? இது வந்து குவைத்தான ஒரு நாடிக்கோ கார் தந்த இது கீழே அந்த எடுத்து அதுவும் என்ன சரியா சின்ன பாதியோ இல்லை இதுதான் ஜெய்ஸோ? இதுதான் ஜெய்ஸேன் சரி. இது வந்து குவைத்தில் 5 இல்லை மேடம். அதுவும் இதை மாற்றினேன்டா உனக்கு கிட்டத்தட்ட 6 ரூபா வரும் இலங்கை காசுக்கு. அதனால் நீ இதை மாற்ற ட்ரை பண்ணாதே சரியா? சரி ஓ வீடியோ சரி முன்னே காட்டுட்டே வேண்டாண்ணா. கூட வரண்டாப்பா 900 சொச்சோம்ல குவைத்தில் வருவா. குவைத்திலேயோ துபாயிலையோ? குவைத்தில் 2 நேரண்ணா. அக்கா அங்கே கார் ஒன்று விடலாமே. எது உங்களோட வீடு? இது உங்களோட பிள்ளைகள் நிற்கணுமோ இல்லையே? ஓகே. இது அது அந்த இந்த வீட்டு பின்னு தெரியுது சாரமே. அப்போ நக்கி இறங்கி பாருங்க எடுப்போம் பாடுறாக்கினே இருக்கேன். சின்ன குஞ்சுகள் தள்ளுங்கூட சில குஞ்சுகள். என்ன போல காரை விட்டு போகிறேன் பயமாக கேட்டாப்பா. பயமண்டு என்ன அதுக்காண்டி இந்த களை வண்டிலாம் நல்லா சின்ன நல்ல கூட கிடக்கு எல்லாம் ஒரே ஏசியோட ஆண்டு நிற்கிறாங்க. கார்லாம் இல்லாட்டி ஒன்று செய்யலாம். அந்த எடுத்து அவங்களோட அந்த வாகனத்தில் விட்டு போகலாம் போல. எதில் வெளியிலேயே விட்டு போகலாம் போல. இன்ஜனைக்கு வேட்டு அப்படின்னு சொல்லிவிடாது இருக்கிறாங்கள்ட்ட. இந்த ஒழுங்கைக்க விட்டால் தான் தெரியாது நடந்தா கொண்டா. வழியில் விட்டால் தெரியும். தட்டுமா தட்டு மேலே இஞ்சால போட்டுடுங்க.
ஃபோட்டோ எடுக்க சரியான அங்கே நடுவுக்கு ஏறின பிறகு டட்டாரண்டம் போல போடுவான். மெல்ல மெல்ல எடுங்கோ தட்டுறதுங்களோட டக்காடு இதில் இந்த மாதத்துக்குள்ள விட்டு போங்கடா. ஓகே நடுவுக்கு பொறுக்குறிய உண்ட வாய்ப்பாக்கே வேணாக்கடா. முட்டிட்டு போடக்குள்ள வாட்டு வாய காட்டு. ஆய் தேக்கி 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 ஒரு இஞ்சியான வழியில் விட்டு போ. ஓம் ஹலோ இந்த ஐசி ஃபோட்டோ ஃபோட்டோ அனுப்பிங்கன்னா அதில் பிரிண்ட் எடுத்து கொடுப்பேன். சரி சரியா அனுப்பிடுறேன். சரி சரி ஓகே சொல்லிட்டு விட்டு போ. தம்பி அதில் விட்டு போட்டாவா அந்த உள்ளே போகணுமா ஏறுது இல்லைக்கா இதில் சைட் பண்ணி விட்டா. அந்த அந்த ஃப்ளாட்டு தெரிஞ்சிடும் போல அவன் ஏறு நிற்கிற பார்த்து. அதோட வாசலாக இருக்கிற என்ன இருக்கும் என்ன அப்போ இங்கே வந்து பார்க்கிங் கூட நிற்க இடம் காணாதே இது. பின்னுக்கு பின்னாப்பா அடி வாடுற அடி அம்மா தேக்க அடிக்கிற அவளு. விடு கவிதாஸ் கார் எடுத்து அந்த ஜீப்புக்கு பின்னால் போட்டு விடு. மாடி நான் பிடிச்சிக்கான் உங்களோட நிலைமை சிக்கலாம் போல பாஹா. ஐசி போட்டோ அனுப்புறணும். என்னக்கா இதுக்கெலாம் இருக்கிறீங்க என்னண்டு முதல் இதுக்கே இருந்தீங்க ஒரு நிமிஷமா. ஓகே அப்போ நாங்கள் ஃபைனலாக வந்துட்டோம். அக்கா ஹோல்ட் பண்ண இடத்துக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு இடத்துக்கு வரக்கு இவ்வளோ ஒரு பயந்து வந்தேன்னு சொன்னால் அது இன்றைக்கு தான் போடல கிடாப்பா. இப்போ முதலாவது இப்போ உங்களுக்கு தெரியும் தானே எங்களுக்கு நடந்த பிரச்சனைகளெல்லாம். இப்போ முதலாவது உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அக்கா, இந்த வீடியோ நீங்கள் உங்களோட சம்மதம் இதே யார் உங்களோட பிள்ளைகளா? இது 2 பேரும் ஒரு ஆள் வழியில். ஐயா நீங்கள் போங்க. இந்த வீடியோவில் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே அக்கா? ஏன்னா உங்களோட முழு சம்மதத்தோட கதைக்கிறீங்க. ஓகே ஏன்னு சொன்னால் பிறகு தெரியாத காலங்கள் எப்படி மாறலாம். பிறகு நீங்களும் சேர்ந்து இல்லை நான் எனக்கு தெரியாத எடுத்த ஒன்று அப்படி நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. என்றால் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி இந்த சின்ன வச்சுக்கொண்டு நீங்கள் வேலை கஷ்டத்துக்காண்டி தானே உங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க சொல்கிறேன். தம்பி உள்ளே போங்கடா. இது
இப்போ வந்து பாருங்க இப்போ உங்களுக்குன்னு சொல்லி காணி வீடு இல்லையா? இல்லை இதுவரை காலம் இல்லை, எங்களுக்கு தற்காலிகமாக இது போட்டுருக்குறோம். இப்போ வந்து இது இங்கே நீங்கள் வர முதல் எங்கே இருந்தீங்க? நாங்கள் அங்கால ஒரு வீட்டில் இருந்து நாங்கள் வாடகைக்கு அவையில் இப்போ எழும்ப சொல்லிட்டு நாங்கள் வந்து இருக்க போகிறோம் மாமண்டு. எங்கே இருந்தீங்க? நாங்கள் இங்கே இதுக்குள்ள கொஞ்சம் தள்ளி போகணும். நான் தம்பி அதை பிக்கிறார், தள்ளி போகணும். மூத்தோட வச்சுக்க மாட்டாரு. தள்ளி நீங்கள் வந்து இன்றைக்கு முதல் சாப்பிட்டீங்களோ? இப்போ தான் சமைச்சு நாங்களும் இனி தான் சாப்பிட சாப்பிடுவீங்க. அவங்க கூட வரங்க அவர் எங்கள் வெளியில் போயிட்டார், வெயில் அலுவலாக போயிட்டு. வேலையெல்லாம் போயிட்டாரா? அவருக்கு சொன்னீங்களா நீங்கள் நாங்கள் வருவோம்னு சொல்லி காய்ச்சி எல்லாம் சொன்னோம். ஓகே. இந்த இடத்துல இருக்கக்கூட ஒரு இடம் இல்லையாக்கா? உள்ளுக்கு எப்படி கொண்டிக்கிறாம்பி வெயில்? அது என்ன செய்கிறாங்களா? என்ன அவன் அது ரால் கருவாடு தான். ரால் கருவாடா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ அக்கா தான் வந்து பார்க்க வந்தாங்க. இப்போ உண்மையிலே வந்து அக்காவோட நிலைமை எனக்கு அக்கா வந்து ஃபோட்டோ போட்டிருந்தோம். ஆனால் அதை விட நேரில் வந்து உண்மையிலே பயங்கர மோசமாக இருக்கேன்னு சொன்னால். இந்த தகரக்கொட்டிலுக்கு உண்மையிலே சொன்ன மாட்டீங்கக்கா, ஒரு 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 மிருகம் கூட இருந்துன்னு சொன்னால் செத்து போயிடும் தெரியுமா? ஏன்னா அவ்வளவு பக்கையாக இருக்குது. என்ன உண்மையாக அந்த உணர்வை சொல்கிறேன். அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே தான் வந்தேன்னு சொல்கிறீங்க, இதுக்கு முதல் இருந்து தான் இருக்கிறீங்க. இங்கே இருந்து நாங்கள் இப்போ டிப்பா புயல் வந்தது தானே போன கார்த்திகை மாதம், அதோட தான் இங்கே இருக்கலான்னு சொல்லி எல்லாம் பறந்துட்டு காற்றுக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்ட்டு அங்கே மாறிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ அவையில் இப்போ எழும்ப சொன்னபடியாக திருப்பி இங்கே வந்துட்டு போகிறதுக்கு இடம் இல்லை. வேறு வீடுகள் வாடகைக்கு எடுக்கிறனாலும் அட்வான்ஸ் கொடுத்து இருக்கிறதுக்கு வசதி இல்லை. அதால் நாங்கள் திருப்பி இதுக்குள்ளேயே வந்து இருப்போம்னு வந்துட்டு இதுக்கே திரும்ப. அப்போ இப்போ இந்த காணி இதாட்டு இது பசிக்கலையா? பரவாயில்ல, நீங்கள் சாப்பாடை கொடுங்க சொல்கிறேன். எல்லாம் கையை கழுங்க. இந்த தகரங்கள் எல்லாம் இப்படி மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய சொல்கிறீங்களா? மழை வெயில் வந்தால் எல்லாம் பயங்கர மோசமானு சொல்லி. எனக்கு என்ன பேர் ஐயாவுக்கு? அதே பேரா? நான் ஒரு நாளைக்கு சும்மா அந்த மாதிரி சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம் சரியே, நான் திருப்பி வரக்குள்ள சரியா? பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகலையே முகம் கழுவியோ குளிக்கோ பக்கத்துலேருந்து அள்ளி கொண்டு வந்து கொடுத்தா தான் இந்த பிள்ளைகள் குளித்து பள்ளிக்கூடம் போவாங்க. டொய்லெட்டுக்கும் அடிக்கிற காற்றை விட்டால் போனாலும் நெடுக்க சின்னப்பாங்க.